Hi and welcome. நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல பார்க்க போறோம். பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்றவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரியை வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வந்து நிறைய தியரிஸ் பார்த்தோம். கிளாசிக்கல் தியரி, அப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி, சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு. இதில் வந்து பிஎஃப் ஸ்கின்னர் தியரியை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடிஃபிகேஷனை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்சன், அதாவது ஒரு எம்ப்ளாயியோட பிஹேவியரை வந்து ஆர்கனைசேஷனில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்காக மாடிஃபை பண்ணுறது தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ ப்ராசஸ் இன்வால்வ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பிஹேவியர். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பிஹேவியரை கண்டுபிடிச்சி அந்த பிஹேவியரை வந்து இன்டியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பிஹேவியருக்கு வந்து இன்சென்டிவைஸ் பண்ணுவோம். இன்சென்டிவைஸ்னால் ரிவார்டு, ரெக்கக்னைசேஷன் இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அப்போ இது மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் பிஹேவியர் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த தியரியோட ப்ரப்போசல். பட் ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்காக தான் பார்க்கப்படுது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஹியூமன் பீயிங்க்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடையாது. ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாயியை அவங்கள வந்து ஒர்க்கை பண்ண வைக்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களோட வில்லுக்காக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டெக்னிக். ஸோ அவ்வளோவா வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடிஃபிகேஷனில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த பிஹேவியர்லாம் இம்பார்ட்டன்ட் பிஹேவியர், அதை தான் கிரிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்னு கூப்பிட்றோம். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பிஹேவியர். அடுத்து வந்து அந்த பிஹேவியரை மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ வந்து நமக்கு வந்து மாடிஃபிகேஷன் தேவை அப்படின்றத. ஒன்ஸ் வந்து அதை மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் தென் வி ஆர் அனலைசிங், மெஷர் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறோம். தென் ஒன்ஸ் அனலைஸ் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம். ஃபைனலி எவ்வளவு வந்து பிஹேவியர் மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்றதையும் இவால்வேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன அப்படின்னா வந்து பிஹேவியரை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். தென் வந்து அந்த பிஹேவியரை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேலிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். லைக் எவ்வளோ அந்த அவங்களோட பிஹேவியர் வந்து எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படின்றத. தென் வந்து அதை அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி அதை எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணலாம், நம்மளோட டிசையர் ஸ்டேட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் எம்ப்ளாயி, அவங்களோட பிஹேவியர் இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு தேவைப்படுற ஸ்டேட் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுவோம். இது மேபி ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு லேர்னிங் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சம் லேர்னிங் திங்ஸை வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் இன்டியூஸ் பண்ணுறோம். ஈவன் மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கக்னைசேஷன், நான் ஃபினான்ஷியல் ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறனால இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் எந்த அளவு ஆகிருக்கு அப்படின்றத நம்மளோட கம்பெனியோட ரிசல்ட்ஸ் மூலமாக அதை வந்து இவால்வேட் பண்ணுறோம். தென் வந்து எம்ப்ளாயியோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், டீம் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசேஷன் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஸ்டெப்ஸு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன இதோட இம்பார்ட்டன்ஸ், இதனால் வந்து நமக்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்டு இன்ஃப்ளூயன்ஷியல் டெக்னிக். ஏன்னா இது வந்து டைரெக்டாக ஹியூமனோட நேச்சரை டச் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் திங். இதை வந்து நிறைய இடத்துல வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ்வலாக ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து ஸ்டில் இது வந்து நானும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். ஈவன் தான் மேனிப்புலேஷன் சொன்னாலும் இதுதான் ஹியூமன் பீயிங்கோட நேச்சரே. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் டெக்னிக். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ரேட்ஸில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஹியூமன்ஸில் பண்ணதில்லை அப்படின்றது ஒரு லிமிட்டேஷன்ஸ். பட் அகெயின் இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது தான். மேபி இதை வந்து என்னென்னா ஸ்டில் இதோட ரிசல்ட்ஸ் வந்து கன்க்ளூசிவ்ஸ் கிடையாது. ஓகே, பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அகெயின் நான் சொன்ன அதே தான், கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் பிஹேவியர் இஸ் நாட் எத்திக்கலி ரைட் அப்படின்றனால இதை வந்து நம்ம அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இது ஒரு பர்சனோட ஃப்ரீ வில்,
தன்னிச்சையாக செய்கிற செயல் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அவங்கள இன்டியூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக் இருக்கிறனால ஸோ நம்ம வந்து இதை அவ்வளோவா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிமிட்டேஷன்ஸாக சொல்கிறாங்க. பட் ஏன்னா யூஸ்வலாக வந்து ஆர்கனைசேஷனில் ஆக்சுவலாக இந்த டெக்னிக் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஹெவியாக யூஸ் பண்ணலைனாலும் மைல்டாக அங்கங்கே யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் அவைலபிள் ஃபார் மேக் த பீப்புள் டு மாடிஃபை தர் பிஹேவியர். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் ஆர்கனைசேஷனல் மிஸ்பிஹேவியர் பற்றி பார்ப்போம். Thank you and see you in next video.